பிஜி போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய காமர்ஸ் நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் சாப்டர் நம்பர் 11 அக்கவுண்டிங் கான்செப்ட் அது பற்றிய ஒரு விளக்கம். இந்த பாடப்பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸு கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாணவர்களும் சரி நாமளும் சரி இந்த அக்கவுண்டிங் கான்செப்ட், கன்வென்ஷன் மற்றும் பிரின்சிபல்ஸ் இதில் வந்து நம்ம வந்து தரவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து எளிமையாக பார்த்துடலாம். அதுக்கான ஒரு வீடியோ விளக்கம் தான் வருது. நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே பல வீடியோ விளக்கங்கள் போட்டிருக்கோம், யூனிட் டெஸ்ட்டு போட்டிருக்கோம், ஜிகே, சைக்காலஜி போன்ற அனைத்து விதமான பதிவுகளும் போட்டிருக்கு. நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் போடுங்க, இந்த யூனிட்டுக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்ட 100-150 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வியூஸ் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். அந்தந்த யூனிட் போட்டிருப்போம், சாப்டர் போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு பயன்பெற்று கொள்ளலாம். இன்றைக்கி இந்த சாப்டர் நம்பர் 11 அக்கவுண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷனுடைய விளக்கம் வந்து நண்பர்கள் கேட்டிருந்ததுனால அதற்கான ஒரு முழு விளக்கம் வருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்குறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை பிற நண்பர்களுக்கும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைக்காலஜி சார்ந்த வீடியோஸ் மற்றும் யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து பிற சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம அந்த சாப்டர் நம்பர் 11 அக்கவுண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர்ஸோட முழு விளக்கத்திற்கு போகலாம். நான் உங்களுக்கு வந்து இந்த முழு விளக்கத்தையும் பார்த்த பின்பு உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுக்குறேன். வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய இந்த பதிவுக்குள்ளே உள்ள போகலாம். இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் மற்றும் கான்செப்ட் பற்றி ஒரு தெளிவான ஐடியாஸ் வேணுங்கிறதுக்காக இந்த பதிவு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஏஏபி. அதாவது யூனிவர்சலி எல்லா நாட்டினவரும் இதை வந்து காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி உள்ள பிரின்சிபல்ஸ் தான் இந்த வந்து ஜிஏஏபி அப்படின்னு சொல்லுவோம். இது விஷயமாகவும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்ம அந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ். இதை வந்து டெவலப் பண்ணி இந்த இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டாக சேர்ந்து இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பிரின்சிபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிஃபார்மிட்டியாக ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கிற மாதிரி அந்த மெத்தட்ஸ் மற்றும் ப்ராசஸ் சம்மந்தமாக இருக்கும். அப்போ அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் விதின் விச் த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ் ஆர் டு பி ப்ரிப்பேர்டு. நம்ம அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் பண்ணக்கூடிய ஜேர்னல், லெட்ஜர், சப்சிடரி புக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸாக இருக்கட்டும், ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இது போக நாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரையல் பேலன்ஸு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்துக்கும் இந்த அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் அக்செப்டட் பிரின்சிபிள்ஸ் படி தான் வந்து இது இருக்கும். இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபிள்ஸ் மேபி ஒரு அக்கவுண்டிங் கான்செப்டாக இருக்கலாம் அல்லது அக்கவுண்டிங் கன்வென்ஷனாக இருக்கலாம். இந்த கான்செப்டை பற்றி நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இந்த அக்கவுண்டிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் அசம்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கண்டிஷன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ எதையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னால் ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம் அல்லது ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். இப்போ நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். whenever we receive a check we treat it as a cash. செக்கு ரிசீவ் பண்ணோம்னா உடனே நம்ம வந்து அதை வந்து பேங்காக எடுத்துக்காமல் கேஷாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது ஒரு அசம்ஷன். இது போல் நிறைய அசம்ஷன் இருக்குது. அந்த கான்செப்டும் இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதை யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ண இருப்பாங்க. இப்போ இந்த கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா வந்து நமக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அல்லது ஒரு சுருக்கம் அல்லது ஒரு நோஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நாமளாக எடுத்துக்கிறது, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, செக்கு ரிசீவ் பண்ணோம்னா அதை கேஷாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நோஷன், நாமளாக எடுத்துக்கக்கூடிய நோஷன். அது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட் யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சர் டு த அக்கவுண்டிங் ப்ராசஸ் அண்ட் அக்கவுண்டிங் ரிப்போர்ட். காமனாக எல்லா நாட்டினரும் இதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடியத்தக்க அந்த யூனிஃபையிங் ஸ்ட்ரக்சராக இது அமையும்.
இது போக இப்போ நம்ம கான்செப்ட் பார்த்தோம், பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். பிரின்சிபிள்ஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கான்செப்டும் கன்வென்ஷனும் சேர்ந்தது. கான்செப்ட்டுங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படி வச்சுக்கலாம், ஒரு சுருக்கம்னு வச்சுக்கலாம். இப்போ கன்வென்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடியது. இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆர் த யூசேஜ் ஆர் ப்ராக்டிஸ் விச் ஆர் ஃபாலோட் அஸ் எ கைடு டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதற்கு இது ஒரு கைடாக இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. இட் இஸ் ரெகக்னைஸ்டு பை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி. இந்த அக்கௌண்டன்சிக்கு ரெகுலராக அக்செப்ட் பண்ணக்கூடிய அசோசியேட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அப்புறம் வந்து நமக்கு அக்கௌண்டிங் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங், இதெல்லாம் சேர்ந்து காமனாக அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இது. இன் மேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மோர் ரியலிஸ்டிக், reliable and useful to all concerned parties. Concerned parties ன்னு யார் சொல்கிறோம்? கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், அவுட்சைடர்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட், இது எல்லாருக்கும் காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி எல்லா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸுக்கும், டேக்ஸ் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சேல்ஸ் டேக்ஸ் அத்தாரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது தேர்ட் பார்ட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் காமனாக இருக்க மாதிரி இருக்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன். இப்போ நம்ம கான்செப்ட் பற்றி கொஞ்சம் ஒரு வியூ பார்த்துடலாம், பிரின்சிபிள்ஸ் பற்றி பார்த்துடலாம், கன்வென்ஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி என்று சொல்லக்கூடிய இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் அப்படின்றதுக்கு வந்து மாணவர்களுக்கு இது சரியான விளக்கம் கொடுத்தா தான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆஸ் பர் த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட், த ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். பிஸ்னஸ் வேறு, ஓனர்ஸ் வேறு. ஓனர் இஸ் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் ஒன் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். அவர் கேபிட்டல் கொடுத்ததுனால அவரும் ஒரு கிரெடிட்டார் அப்படின்னு நாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். அவரும் ஒரு மூணாவது மனுஷன். அவர் ஓனராக இருக்கலாம், இருந்தாலும் கேபிட்டல் கொடுத்ததுனால அவரும் ஒரு கிரெடிட்டார் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நினைக்கணும். கேபிட்டல் கொடுத்ததுனால அவர் ஓனரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஓனர்ஸ் ப்ரைவேட் டிரான்சாக்ஷன் ஷுட் நாட் பி மிக்ஸ்டு வித் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஒருவேளை அவர் வந்து பணத்தை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து தனியாக நம்ம நோட் பண்ணணும், வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல்னு. அப்போது இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஓனர்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட். These transactions with the business such as capital contributed to the business, cash withdrawn from business for personal use should be recorded. It affects business also. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஓனரும் வந்து ஒரு கிரெடிட்டார். அவர் பணம் எடுத்துக்கிட்டார்னா அவருடைய கேபிட்டல்ஸ் வந்து குறையும். மோரோவர் நீங்களே தெரியும் உங்களுக்கு, அவர் போட்ட கேபிட்டலுக்கு நாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்போம். He should be treated as a third party and as a creditor we have to pay interest on his capital. At the same time we have to charge interest from his drawing. இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் ஒன்றுமே இல்லைங்க. இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் ஓனரும் வந்து ஒரு கிரெடிட்டாராக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓனரும் ஒரு கிரெடிட்டார், அவர் போட்ட கேபிட்டலுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அவருடைய பர்சனல் டிரான்சாக்ஷனை பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட மிஸ் பண்ணக்கூடாது. நம்பர் 2, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இப்போ நமக்கு தெரியும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மீன்ஸ் இட்ஸ் ஒன்லி வித் மணி. எனி டிரான்சாக்ஷன் வித்தவுட் மணி ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் எ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தான் கண்டிப்பாக வந்து மணி சம்மந்தப்பட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து அது டிரான்சாக்ஷன். மணி சம்மந்தப்படாத டிரான்சாக்ஷனை நாம் வந்து எந்த காரணம் கொண்டு ரெக்கார்ட் பண்ணவே கூடாது. மணி வேல்யூ உள்ள டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். டிரான்சாக்ஷன் which do not involve money will not be recorded in the books of accounts. நமக்கே தெரியும், இப்போ வந்து நிறையா வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் ஸ்ட்ரைக் ஏற்படும், ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படும், இல்லை ஒரு உயிர் இழப்பு ஏற்படும்.
இல்லை வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பிஸ்னஸில் பணம் சம்பந்தப்படாத மேட்டர் எதுவுமே எழுதப்பட மாட்டாது. தே cannot be expressed in terms of money, should not be recorded. அது எதுவுமே நம்ம எழுதக்கூடாது. இப்போ லேபர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், லேபர் அன்ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு 2 எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, இன்னொருத்தன் மண்டையை உடச்சிட்டான்னு வைங்க. இப்போ இது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அல்ல, இதுக்கு வந்து மணி மேட்டரோட சம்மந்தப்படலை. that should not be recorded. அப்போ மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் டிரான்சாக்ஷன் which are having the real value of money only should be recorded. Common measures by means of which heterogeneous fact about the business are recorded. இப்போ பாருங்களேன், இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வருது, அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு பாருங்களேன். ஒரு பிஸ்னஸில் 5 கம்ப்யூட்டர், 2 டேபிள், 3 சேர்ஸ் வாங்குறாங்க. The assets cannot be added to give full useful information unless they are expressed in monetary term. முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கம்ப்யூட்டர், 2 டேபிள், 3 சேர் வாங்குகிறோன்னா அதனுடைய வேல்யூ கொடுக்கல. இது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அல்ல. ஓசியாக வந்ததாக இருக்கலாம், டொனேஷனாக வந்ததாக இருக்கலாம், இல்லை பழைய கம்ப்யூட்டர் டேபிள்லாம் தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கலாம், எதுன்னு தெரியாது. பட் கம்ப்யூட்டர்ஸ் 5 கம்ப்யூட்டர்ஸ் 1 lakh, 2 டேபிள் 10,000 அண்டு 3 சேர்ஸ் 1,500 சொன்னால் that is a business transaction. That should be recorded. So the money measurement concept gives us only transaction relating to money should be recorded. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேர்டு கான்செப்ட் போகலாம், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இது ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ரெக்கார்ட்ஸ் எழுதும் பொழுது த பிஸ்னஸ் ஷுட் பி கண்டினியூயிங் ஃபார் எவர், அதாவது ஃபோர்சியபிள் ஃப்யூச்சரில் இது போய்கிட்டே இருக்கும், நாளைக்கும் இருக்கும், நாளை மறுநாள் இருக்கும், அடுத்த வருஷம் இருக்கும் அப்படின்ற வியூஸில் தான் நம்ம வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் எழுதணும். த அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் இன் ரிலேஷன் டு வேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், depreciation of fixed assets, treatment of outstanding and prepaid expenses, accrued and unearned revenues are to be recorded based on the historical cost concept. இப்போ நாம் எழுதும் பொழுது அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட் இந்த ஷார்ட் பீரியட் வந்து இக்னோர் பண்ணிடணும். ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ ஒரு அசெட்ஸ் வாங்கிட்டோம், லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் அதை வேல்யூ பண்ண முடியாது. ஸோ அது வந்து அன்லெஸ் நம்ம விற்கிறதா இருந்தாலோ அல்லது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட் தரதாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதனுடைய வேல்யூவை பண்ணுவோம். பட் அட் த சேம் டைம் இப்போ கரண்ட் அசெட்ஸ் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸை வந்து நம்ம திரும்ப திரும்ப ரீவேல்யூ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் ஃப்யூச்சரில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு தெரியாது. இது இட் கம்ஸ் டு ஃபார் எவர் அப்படின்ற மைண்ட் செட்டில் நாம் வந்து எழுதணும். திஸ் சேஸ் அபவுட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இதிலே நம்ம பார்த்திங்கன்னா இது நம்ம வேல்யூ பண்ணுறது வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட்னு இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டில் வி ஹவ் டு ரைட் ஒன்லி த காஸ்ட் அண்ட் நாட் த மார்க்கெட் வேல்யூ. நமக்கு வாங்கின பொருளினுடைய விலையை தான் எழுதணுமே ஒழிய மார்க்கெட் வேல்யூவை எழுதவே கூடாது. மார்க்கெட் வேல்யூ எப்போ எழுதுவோம்? அந்த கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணும் பொழுதோ, அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் நியூ பார்ட்னரை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நியூ பார்ட்னர்ஸ் வந்து குயிட் ஆகி வெளியே போய் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அந்த சமயத்தில் மட்டும்தான் நாம் பண்ணுவோம். இல்லைன்னா இட்ஸ் கெப்ட் ஃபார் எவர், இட் சுட் பி ரெக்கார்டட் அட் காஸ்ட் வேல்யூ. அதையே நான் திரும்ப சொல்லியிருக்கு பாருங்கள், காஸ்ட் கான்செப்ட். அண்ட் அசெட்ஸ் ஆர் ரெக்கார்டட் in the books on the basis of historical cost. வரலாறு என்ன சொல்லுது, முன்னால் என்ன சொல்லுது, அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன் என்ன காஸ்ட்டோ அதுதான் போடணும். பிகாஸ் இட் டஸ் நாட் மீன் தட் த அசெட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஷோன் அட் காஸ்ட், இட் இஸ் ரெக்கார்டட் அட் காஸ்ட். வாங்கும்போது என்ன விலையோ அதை நம்ம எழுதணும். அதுக்கு அப்புறமா எவ்ரி இயர் இஃப் இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு அசெட் இட் சுட் பி சார்ஜ்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது டு பிரிங் யூ டு த ரியல் வேல்யூ, உண்மையான வேல்யூக்கு நாம் எழுதணும். டியூ டு எக்கனாமிக் கிரைசிஸ், economic condition, there may be inflation or there may be deflation or changes in the prices or valuation of assets may not represent the true position of the business. The result of business unit established at the different dates are not comparable. Assets are recorded on historical basis. நம்ம என்ன காஸ்ட்டுக்கு வாங்கினோமோ அதை மட்டும்தான் நாம் வந்து எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட். பட்
the resources are not recognized under this concept. அதுக்காக வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்லாம் வந்து நம்ம அந்த வேல்யூவில் நம்ம பண்ண மாட்டோம், அசெட்ஸ் மட்டும்தான். செகண்ட் ஒன் இஸ் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். உங்களுக்கே தெரியும் டியூவல் மீன்ஸ் ரெண்டு, டூ. நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்னு சொல்கிறதே இதுதான். ஃபார் எவ்ரி டெபிட் தெர் வில் பி அண்ட் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் சுட் பி அஃபெக்டட் ட்வைஸ். ரெண்டு அக்கௌண்ட்டை பாதிக்கும். ஒன்று வந்து நமக்கு ஏதோ வரும், இன்னொன்று வந்து போயிடும். அப்போது ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கும் இரண்டு விதமான பாதிப்பு இருக்குது. ஒன்று நமக்கு வரும், இன்னொன்று போகும். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொரு கிரெடிட் ஆஸ்பெக்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அருண் ஸ்டார்ட்ஸ் எ பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakh. ஆன் ஒன் ஹேண்ட் த பிஸ்னஸ் கெட்ஸ் கேஷ் ஃபார் 5 lakh. இன்னொரு பக்கம் லயபிலிட்டி அரைசஸ். எப்படி? நாம் ஏற்கனவே பார்த்தோம் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் ஓனரும் வந்து ஒன் ஆஃப் த கிரெடிட்டார். அவருக்கு திரும்ப பணம் கொடுக்கணும். அவர் ஓனராக இருந்ததுக்காக போட்ட கேபிட்டலை வந்து திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும், இந்த டிரான்சாக்ஷன் இல்லை, நீங்கள் எந்த டிரான்சாக்ஷனாலும் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாட் ஃபர்னிச்சர் ஃபார் rupees 10,000. ஒரு ஃபர்னிச்சர் 10,000க்கு வாங்குகிறோம். இப்போ வாட் ஹேப்பன், ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங். அந்த நீங்கள் அசட்ஸுடைய பிரின்சிபல்ஸ் எடுத்திங்கன்னா போதும். டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல் படி ஃபர்னிச்சர் வருது அண்ட் கேஷ் வந்து வெளியில் போகுது. அந்த ஆஸ்பெக்ட் படி பார்த்தீங்கன்னா டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் ரெண்டு விதமான கான்செப்ட் வருது. திஸ் இஸ் த கான்செப்ட் which recognize the fact that for every debit there is a corresponding and equal credit. This is the basis of entire system of double entry system of bookkeeping. மேலே சொன்ன பார்த்தீங்களா? And it is also prove that accounting equations are always true. அதாவது assets is equal to capital plus liability. Assets minus capital minus liabilities is equal to 0. An expression when equal to 0 becomes an equation based on that. இதை நம்ம ஆல்வேஸ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த கான்செப்ட் சொல்லுது. நெக்ஸ்ட் பீரியாடிக் ட்ரீ கான்செப்ட். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீரியட்னு சொல்லுவோம். இப்போ எல்லாமே நம்ம அந்த உலகத்தில் ஒரு உயிரினமாக இருக்கட்டும் இல்லை காலமாக இருக்கட்டும் எதுனாலுமே பார்த்திங்கன்னா நம்ம இயர்ஸில் தான் சொல்லுவோம். இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹென் கோழி இருக்குது, அதனுடைய ஆயுட்காலம்னா வருஷத்தில் சொல்லுவோம். ஒரு முயலாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எதுனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சைக்கிள் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியாடிசிட்டி கான்செப்ட் என்ன சொல்லுது? ப்ரிப்பேரிங் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் பீரியட். டெய்லி வந்து நாம் வந்து ப்ராஃபிட்டாக லாஸானு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. பெரிய கன்சர்னில் ஒரு சின்ன கீரை வைக்கிற ஆன்டிக்கு வேணால் அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சின்ன டீ கடையில் பார்க்கலாம். பெரிய பிஸ்னஸ் கண்ணில் இது பார்க்க முடியாது. அப்போது குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகணும். எப்படி ஒரு மாணவன் வந்து அவன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு தகுதி உடையவனா அடுத்த கிளாஸுக்கு தகுதி உடையவனை பார்க்குறதுக்கு ஒரு வருஷமாவது அவனை படிக்க வைக்கிறோமோ, அதுபோல் அந்த ப்ரொப்ரேட்டர் தன்னுடைய கேபிட்டலை போட்டு அவர் லாபமாக நட்டமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது அவருக்கு வந்து ஒரு வருடம் 52 வாரம் அல்லது 12 மாதங்களாவது கொடுக்கணும். நார்மலி 1 இயர். இது எல்லாரும் யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது யாராருக்கெல்லாம் பொருந்தும்? ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு, கிரெடிட்டாருக்கு, எம்ப்ளாயிக்கு, கவர்மெண்ட்டுக்கு, யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நம்ம லாபமாக நட்டமாக ஃபினான்ஷியல் பொசிஷனாக அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கீப்பிங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் 2. 1. Whether the business concern earn profit or loss within a year, and 2. Want to know the financial position of the business. A true and fair view of state of affairs of the business. அந்த ரெண்டு கான்செப்டுக்காக தான் மினிமம் 1 இயர் ஆனால் தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த கான்செப்ட் நமக்கு எதுக்கு? மினிமம் 1 இயர் இருந்தால் we must know our performance and evaluation of a period. Moreover, it can be compared with the previous year, next year and previous years or previous concern or next concern, whatever it may be. இதுக்காகவாது இந்த பீரியடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லா பிஸ்னஸ் கன்சர்ன்ஸும் குறைஞ்சது ஒரு வருஷம் கழித்து தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்சிங் கான்செப்ட். According to this concept, revenue during the accounting period should be matched with expenses incurred during the period.
இந்த வருடத்தில் பெறப்பட்ட ரெவென்யூ எல்லாத்தையும் இந்த வருடத்தில் செலவழிக்கப்பட்ட செலவுகளோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். ஏற்கனவே நம்ம வந்து பீரியடிசிட்டி கான்செப்டில் பார்த்தோம், ஒரு வருஷம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸும் நம்மளுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் பார்க்கணும். All expenses paid during the period are not considered, but only the expenses relating to the accounting period are considered. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம வந்து இன்சூர் பண்ணுவோம். நம்மளுடைய அக்கௌண்டிங் இயர் 1/4 ஆரம்பிக்கும். அக்கௌண்டிங் இயர் அதாவது ஃபினான்ஷியல் இயராக 1/4 ஆரம்பித்து 31 மார்ச்சோட முடியும். ஆனால் நம்ம பாலிசி பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் எடுத்திருப்போம். இப்போ பாருங்கள், ஜனவரியில் ஆரம்பித்த பாலிசி டிசம்பர் வரைக்கும் போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு தான் அந்த பணம் செலுத்தியிருப்போம். மீதம் உள்ள அந்த 3 குவார்ட்டர்ஸ்க்குள்ள பணத்தை நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு போட்டுட்டு லெஸ் ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் ஃபார் 9 மந்த்துன்னு சொல்லி நம்ம வந்து டெடெக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்டாக. அதுதான். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எதுவும் பே பண்ண வேண்டியிருந்தால் அதையும் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக பே பண்ணுவோம். இந்த 2 கான்செப்டை தான் இது வந்து சொல்லுது. அப்போது இந்த கான்செப்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், and also any provisions relating to depreciation on fixed assets, provision for bad debts, provision for bad and doubtful debts, provision for discount on debtors, இது எல்லாத்தையும் நாம் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துட்டு உண்மையான what is the actual expenses incurred during the year should be taken. அப்போ தான் உண்மையான ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் the profit will be little bit higher or little bit lower. அதுக்காக இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ரியலைசேஷன் கான்செப்ட். நீங்கள் பார்த்துருப்போம், நம்ம பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது பணம் வந்தால் தான் நாம் வந்து ரெக்கார்டிங்கில் எழுதணும், உடனே எழுதக்கூடாது. The realization concept says that any changes in the value of assets should be recorded only when the business realize it. பணம் வந்தால் தான் எழுதணும், அது இல்லாத வரைக்கும் நம்ம எழுதக்கூடாது. அசட்ஸ் இருக்குது, அந்த வேல்யூ திடீர்னு கூட்டிகிட்டு போகும், திடீர்னு குறையும், உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. எப்போ அந்த அசட்ஸை விற்கிறோமோ அப்போ தான் அந்த அசட்ஸினுடைய உண்மையான வேல்யூ பண்ணியிருக்கோமோ அதை கம்பேர் பண்ணோம். புக் வேல்யூவோட மார்க்கெட் வேல்யூ கூட இருந்தால் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம பண்ணக்கூடாது. இன்னொரு கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரண்ட் அசட்ஸில் ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக் ரூல் என்ன, ஸ்டாக் ஷுட் பி வேல்யூட் அஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ். இதாங்க வேல்யூ. எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸுக்கு தான் எழுதணும். உண்மையிலே மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி ரியலைசேஷன் கான்செப்ட். ஒரு அசட்ஸ் இருக்குது, என்ன மார்க்கெட் வேல்யூவாக இருந்தாலும் சரி அந்த அசட்ஸை டிஸ்போஸ் பண்ணும்போது தான் அதை எழுதணும். Till then the asset shows only historical cost or the acquisition cost. எப்போ வாங்கணுமோ அப்போ தான் அதனுடைய வேல்யூ தெரியும். கிளியர். நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ் அண்ட் எவிடன்ஸ் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அப்ஜெக்டிவ் அண்ட் எவிடன்ஸ் கான்செப்ட் ரெக்வயர் ஆல் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் should be recorded based on evidence. எவிடன்ஸ் இல்லைன்னா எந்த அக்கௌண்டிங்கும் நாம் வந்து எழுதவே முடியாது. All transactions should be supported with documentary evidence relating to a transaction. ஒரு என்ன நடந்தாலும் அதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வேணும். கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் ரிசிப்ட் கொடுத்துருக்கணும். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸ் வேணும். சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸ் வேணும், பில்லு வேணும். இப்போ நம்ம பேங்க்கில் போட்டிருக்கோம், அதில் பேயின் ஸ்லிப் வேணும். வித்ட்ரா பண்ணியிருக்கோம், நமக்கு அதுக்கான எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இல்லாத டிரான்சாக்ஷனை எதையுமே எழுதக்கூடாது. இட் ஷுட் பி ஆதென்டிசிட்டி, அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்யூரசி, கரெக்டாக இருக்கணும். ரிலையபிலிட்டி, நம்புகிற மாதிரி இருக்கணும். இது இருந்தால் தான் அந்த டிரான்சாக்ஷனை வந்து சரியாக நம்ம எழுத முடியும். சும்மா நாமளாக நம்மளுடைய சௌகரியத்துக்கு எழுத முடியாது. அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். எவிடன்ஸ் ரெஃபர்ஸ் டு டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் இன் சப்போர்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன். அடுத்த கான்செப்ட் அக்குரல் கான்செப்ட்னு சொல்லுவோம். அக்குரசி. The effect of transactions are recognized on mercantile basis. That is, they occur or not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. அதாவது செலவழிச்சா மட்டும்தான் எழுதணும்.
அதே போல் பணம் வந்தால் தான் எழுதணும், இல்லைனா வந்து இந்த டிரான்சாக்ஷனை எழுதக்கூடாது. ரெவன்யூஸ் ரிசீவ்ட் இன் கேஷ் ஆர் நாட், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் கேஷ் ஆர் நாட் இருந்தால் தான். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள், இதிலே உள்ள எக்ஸாம்பிள்ஸ். கிரெடிட் சேல்ஸ் இஸ் ரெகக்னைஸ்ட் as சேல்ஸ் த்ரூ த அமௌண்ட் has not been received immediately. கிரெடிட் சேல்ஸ்னாலே கடன் விற்பனை, அப்போ வந்து இந்த பணம் இன்னும் வாங்கலைன்னு அர்த்தம். இப்போ ரெண்ட் இருக்குது 2018 மார்ச்சில், இன்னும் கொடுக்கல. இந்த வருஷம் எப்போ முடியுதுன்னு பாருங்கள், 1/4/2017 31/3/2018 முடியுது. பட் இட் வில் பி ரெக்கார்டட் as an expenses for the accounting year 2017 and 2018 because it had become due. இது பாக்கி அப்படின்னு சொல்கிறனால அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சேர்த்துக்கிறோம். அடுத்ததா கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கே தெரியும், கன்சிஸ்டன்சி அண்ட் கன்வென்ஷன் இம்ப்ளைஸ் தட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் மஸ்ட் பி ஃபாலோடு கன்சிஸ்டன்ட்லி ஃபார் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் டு அனதர். ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசிஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. த பாலிசி ஷுட் நாட் பி சேஞ்ச் ஃப்ரம் இயர் டு இயர்ஸ். இப்போது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே, ஒரு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணனா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணோம் ஓவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு டைம் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ஒரு டைம் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட், ஒரு டைம் ஆனுட்டி மெத்தட், ஒரு டைம் ரீவல்யூஷன் மெத்தட்னு சொல்லிட்டு நாம் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. இட் டஸ் நாட் சேஞ்ச் ஆஸ் அ பாசிபிள். அப்போ அந்த சேஞ்சஸ் பாலிசி வேணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா, டு கம்ப்ளை வித் த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூட் and to reflect true and fair view of state of affairs of the business. இது மூணுக்கும் காமனாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நாம் வந்து எழுதணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மெஷின் இருக்குன்னு வச்சிங்களேன், அதனுடைய டெப்ரிசியேஷன் மெஷின் அவர் ரேட்டு படி தான், எவ்வளோ நேரம் அந்த மெஷின் ஓடுதோ அதை படி தான் டெப்ரிசியேஷன் இருக்கும், காலத்துக்கும் இருக்கிறதா கிடையாது. அது வந்து ஓடவே இல்லை அப்படின்னா அதனுடைய தேய்மானம் வந்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்படி ஒவ்வொன்றுக்கும். அடுத்ததாக கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட். எல்லாத்தையும் வெளிப்படையாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடணும். இட் இம்ப்ளைஸ் தட் அக்கௌண்ட் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஹானஸ்ட்லி அண்ட் ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி டிஸ்க்ளோஸ் இன் த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட். அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுட் நோட்டாக போட்டு நாம் எல்லாமே எழுதிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஓனர்ஸ். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஓனர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவுட் சைடர்ஸ்க்கு போகுது, கிரெடிட்டார்ஸ்க்கு போகுது, டெட்டார்ஸ்க்கு போகுது, பேங்க்கு போகுது, அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ நம்ம வந்து இட் ஷுட் பி ஃபுல், ஃபேர் அண்ட் அடிக்குவேட் ஸோ தட் users of financial statement can make correct assessment on the financial position and performance of the business unit. ஒரு பேங்க் கடன் கொடுக்கணும்னா உண்மையான இன்ஃபர்மேஷனை பூரா கொடுத்துருந்தா தான் அது சரியான விஷயத்துக்கு வரும். அதை தான் வந்து ஃபுல் டிஸ்க்ளோசர் கான்செப்ட், முழுமையாக எல்லாத்தையும் சொல்லிடணும். அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியலிட்டி. So this is financial statement should be disclose all material items which might influence the decisions of users of financial statement. Financial statement யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த ஃபுல் மெட்டீரியலிட்டியும் கொடுத்துடணும். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிடணும், டிஸ்க்ளோஸ் பண்ணி காட்டணும், காமிச்சிடணும். relevant informations of user should be disclosed in the financial statement. இப்போ இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அண்ட் எக்ஸெப்ஷன் டு த ஃபுல் டிஸ்க்ளோசர் பிரின்சிபல். எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னோம், தேவை என்னவோ அதை மட்டும் சொன்னால் போதும், பூரா இன்ஃபர்மேஷனையும் முழுசாக சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வந்து ஃபுட் நோட் போட்டு சொல்லணுங்கிற கட்டாயம்லாம் இல்லை. தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம சொன்னால் போதும். அதுதான் அந்த வந்து மெட்டீரியல் பிரின்சிபல் சொல்லுது. ஸோ an item material to one persons may be immaterial to another, may be secret to another. ஸோ அதனால் தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் சொன்னால் போதும். அந்த ஃபுல் டிஸ்க்ளோஸ் கான்செப்டில் எல்லாத்தையும் சொல்லணும்னா தேவையானதை மட்டும் சொல்லணும், தேவையில்லா விஷயத்தை சொல்ல வேண்டியது இல்லை. மெட்டீரியலிட்டியை பூரா சொல்லணும், அதுக்காக முழு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அண்ட் ப்ரூடன்ஸ் பிரின்சிபிள்ஸ்னு சொல்லுவோம். த பாலிசி ஆஃப் காஷன் அண்டு பிளேயிங் சேஃப். அதான் நம்ம சேஃப்டிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதான். ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டை அசெட்ஸை வந்து அக்விசிஷன் வேல்யூவில் எழுதணும்னு சொன்னோம். இந்த கரண்ட் அசெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அசெட்ஸை, அதாவது க்ளோசிங் ஸ்டாக்கை எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்ற வேல்யூவில் தான் எழுதணும். ஏன்னா எப்போ வேணாலும் இந்த அசெட்ஸ் வந்து விற்காமல் போயிடலாம் அல்லது வந்து டேமேஜ் ஆகிடலாம். அப்போ இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம மார்க்கெட் வேல்யூவுக்கு எழுதவே கூடாது. அதை தான் வந்து இந்த ப்ரூடன்ஸ் பிரின்சிபிள் சொல்லுது. அக்கார்டிங் டு திஸ் ரியலைசேஷன் கான்செப்ட்,
Any increase in the value is not to be accounted unless it has materialized. கூடியிருந்தால் கூட அதை வாங்கினாலே ஒழிய அதை சேல்ஸ் பண்ணும்போது தான் அதனுடைய முழு விலையும் தெரியும். நாமளே வந்து மார்க்கெட் வேல்யூ எழுதக்கூடாது. Conservatism convention puts further restriction on it. Any unrealized gain is not to be anticipated, but provision can be made against all possible losses and all possible profit. இது சொல்லுவோம் நம்ம, anticipate always loss. எப்பயுமே வந்து நம்ம வந்து லாஸை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறோம், provision for bad debts, provision for discount on debtors, provision for taxation நாம் கொடுக்குறதே இதுக்காக தான். இந்த பிரின்சிபல், ப்ரூடன்ட் பிரின்சிபிள்ஸ் இதைத்தான் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸில் உங்களுக்கு இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கோம். என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி சம்மந்தமான அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே இது சம்மந்தம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு இது சம்மந்தமான ஒரு கேள்விகள் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் டெஸ்ட்டாக தர்றேன், பார்த்து பயனடைஞ்சுங்க. இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த அப்டேஷன் வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.